Hello friends, welcome to Mr. and Mrs. Black. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச கிழங்கு உருளைக்கிழங்கு. இன்னைக்கு அந்த இன்கிரிடியண்ட்டை வச்சு உருளைக்கிழங்கு சாதம் நம்ம பண்ண போறோம். ஈஸியா சட்டுன்னு பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் கூட ஆகாது. நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு பிளான் பண்ணீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாம்னு பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள் வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீள் வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உதிரி மசாலாலாம் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு கல்பாசி இருக்குது, பட்டை இருக்குது, ஜீரகம் சோம்பு 1/4 டீஸ்பூன் இருக்குது, அதுக்கப்புறமா கிராம்பு 2 ஏலக்காய். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க உதிரி மசாலாலாம் இதில் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதும் அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனைலாம் போய் இந்தளவு நல்லா வெங்காயமும் மசாலாவும் நல்லா கலந்து வெந்து வந்துடணும். இதுக்கப்புறமா இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மசாலாலாம் நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நான் 4 வாட்டி நல்லா கழுவி அரிசியை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு 2 கப் அளவு தண்ணியை போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா ஊறியிருக்கும். இப்போ அளந்து வச்சுருக்க தண்ணி இருக்கனால அப்படியே நான் இது கூட இதை சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 to 3 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடுறோம். இந்த டைமில் நீங்கள் உப்பு கம்மியாக இருந்துச்சுனாக்கா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ 3 விசில் விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. உரத்தில் ஏதாவது தண்ணி நிற்குதா செக் பண்ணலாம். எதுவும் இல்லை, நல்லா ஃபுல்லாகவே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ சாதம் உடையாமல் நல்லா அழகாக கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து இதை சர்வ் பண்ணிக்கலாம். கிழங்கு எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள்.
சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு சாதம் இப்போ தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.